என்ட்ரன்ஸு ஆர்ச் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் தண்ணி இல்லாத பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ள ஜாக் ஃப்ரூட். வேற லெவல் வியூவா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸுங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு தாண்டி மன்னார்காடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் டீ சாப்பாடலான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க ஜாலியாக குளிச்சுட்ருக்கானுங்க. அந்த மஞ்சுமில் பாய்ஸில் படத்தில் வர மாதிரியே ஜாலியாக சின்ன பசங்க குளிச்சுட்ருக்காங்க. பொள்ளாச்சியிலேருந்து கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு 120 கிலோமீட்டர்ஸ் வருது. இது போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரப்பர் மரம் தான். போகிற வழி ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட்டோட ஃபீல் தான் கொடுக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. போக போக அப்படியே ஃபாரஸ்ட்டாகவே வந்துருச்சு. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் மரம் ஃபுல்லாக இருக்குது. அந்த தேங்காய் தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அதில் கிழித்து அந்த பால் வடியும். ஸோ இதிலிருந்து அப்படியே ரப்பர்லாம் எடுக்கிறாங்க போல். கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம்னா அது ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா காஃபி செடி. இந்த காஃபி கொட்டையை காய வச்சு அந்த காஃபி பவுடர் ஆக்குறாங்க. கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 20 ரூபீஸ் வாங்குறாங்க என்ட்ரி டிக்கெட்டு. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான். நோ ஜிபே அவைலபிள், ஏன்னா அங்கே நெட்ஒர்க்கே எடுக்காது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே இறங்கி போகணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தெரியல, போயிட்டே இருக்கணும். இந்தியாவில் நடந்த காடுகள் அமேசான் காட்டு பகுதிக்கு வந்துள்ளோம். ஓ, குட்டி ஃபால்ஸ் இது. நம்ம பயணத்தோட ஆரம்பத்தில் சொல்லுவோம்ல, சொல்லு, கமான் கமான், நம்ம பயணத்தோட ஆரம்பத்தில் கமான் வேலை தடைகளெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல உச்சங்கள் அடையணுங்கிறதுக்காக சில இறக்கங்கள் இறங்கி போகணும்ல. அதை கண்டு கொண்டே ஏதோ ஒரு பூங்கா கண்ணுக்கு தென்படுகிறது. குழந்தைகள் பூங்காவாம். ரோடு ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரியே இருக்குது. நடக்கிறக்கே ஆஃப் ரோடு. இதில் தான் நம்ம கடந்து செல்ல போகிற பாதை. கவனமாக செல்லவும். தமிழில் பிழை வந்து விட்டது. லாக்கர் வசதி இங்கே கிடைக்கிறது. பார்த்தீங்களா, எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதி போட்டிருக்காங்க. லாக்கர் வேணா இங்கே லாக்கர் இருக்கு, பே பண்ணி லாக்கர் வாங்கிக்கலாம். இந்த கார்டனே பாருங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி செம அழகாக வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி போகுது. வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குங்க. என்ன இந்த இடம் தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜு மாதிரி கட்டி செமையாக இருக்கு பாருங்க. அந்த கீழே தண்ணி போகிற மாதிரி. ஆனால் இங்கே தண்ணி நிறையா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. தண்ணி பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மூங்கில் காடாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ அந்த மூங்கில் காடு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்தது ஃபாரஸ்ட்டில். அங்கேயே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் தொங்கிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப பழுக்கலை. ஸோ அழகாக இருந்தது அந்த இடத்துல. ஸோ அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். தண்ணி பாருங்க என்ன க்ளீனாக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அந்த பிரிட்ஜுக்கிட்டே வந்துட்டோம். அந்த பிரிட்ஜில் இருந்து அப்படியே கீழே இறங்குறோம். கீழே இறங்குற வழியில் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர்ற இடம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் தண்ணி வரும்போது அந்த சீசன் டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி இல்லாத ட்ரை டைமு, அதுலேயே இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. தண்ணி வர டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு ஊரில் வேறொரு இடத்தில் சந்திக்கிறேன்.